அப்போ அவர் கேட்குறாரு, என்ன நீங்கள் ஏதோ கோயில் கட்டின மாதிரியும் கும்பாபிஷேகம் நடத்துகிற மாதிரியும் கேள்விப்பட்டேனே, இங்கே ஒன்றும் ஒரு தட இதுவுமே இல்லையே, அறிகுறியுமே இல்லையேன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், எப்போ நீ பெரிய மன்னன், வசதிகள் ஏகப்பட்ட வசதி உனக்கு இருக்குது, நீ பாட்டுக்கு என்ன இல்லாமல் பெரிய மாபெரும் கோயில்கள்லாம் கட்டலாம், எனக்கு என்ன வசதி இருக்குது, ஆனால் இருந்தாலும் இறைவனுக்கு கோயில் கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால், உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும், திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்னா என்ன நம்மகிட்ட வசதி இருந்ததுன்னா சரி உதவி பண்ணலாம், வசதி இல்லைன்னா என்ன பண்ணுறது? நிறைய வசதி இருக்குது, தாரோம், நான் அதை வாரி வழங்கிடலாம். வசதியே இல்லை, என்னுடைய செலவுக்கே போதாது, நான் எப்படி வாரி வழங்க முடியும்? இப்போ இதில் தான் வந்து அந்த பூசலார் நாயனார்னு சொல்லி 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் கதை. அவர் அந்த காலத்தில் அந்த பூசலார் நாயனார் வாழ்ந்த காலத்தில் அரசன் இருக்கிறார். அரசன் வந்து இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டுறார். கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சது, நம்ம கும்பாபிஷேகம் பண்ணி அந்த இது பண்ணணும். அப்போ கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறாங்க. குறிச்சோன்னா அன்னைக்கு இரவில் அந்த அரசனுடைய கனவில் இறைவன் வந்து ஒரு இது சொல்கிறார், இப்போ நீ கோயில் கட்டுற மாதிரி உன்னுடைய ஊரில் இந்த பூசலார் நாயனார் இருக்கிறாரு, அவரும் ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாரு, அவரும் அன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் வச்சுருக்கிறாரு, நான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர்றதாக வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் நீ என்ன பண்ணு, உன்னுடைய கும்பாபிஷேக தேதியை வேறு டேட்டுக்கு மாற்றிடுன்னு சொல்லி கனவில் வந்து சொல்கிறார். உடனே மன்னரும் என்னென்னா சரி இறைவனே வந்து சொல்லிட்டாரு, அதனால் நம்ம கும்பாபிஷேக தேதியை மாற்றிடலான்னு சொல்லி மாற்றிடுறாரு. இப்போ அந்த குறிப்பிட்ட தேதியில் கும்பாபிஷேகம் இல்லை, அதனால் சரி நாம் சும்மா தானே இருக்கிறோம், அந்த பூசலார் நாயனார் கட்டுற கோயில் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிடலான்னு சொல்லி படைப்பட்டாளங்களோட இந்த பூசலார் நாயனார் எங்கே இருக்காருன்னு சொல்லி தேடி அங்கே போகிறார். அங்கே போனான்னு சொன்னால் அவர் இருக்க ஊரில் அங்கே ஒன்றும் கோயில் கட்டுற மாதிரியோ கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லை. அப்போ விசாரித்து போய் பார்த்தோன்னா அவர் பூசலார் நாயர்னா பேசாமல் வீட்டு திண்ணையில் ஒரு பாட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன நீங்கள் ஏதோ கோயில் கட்டின மாதிரியும் கும்பாபிஷேகம் நடத்துகிற மாதிரியும் கேள்விப்பட்டேனே, இங்கே ஒன்றும் ஒரு இதுவுமே இல்லையே, அறிகுறியுமே இல்லையேன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், எப்போ நீ பெரிய மன்னன், வசதிகள் ஏகப்பட்ட வசதி உனக்கு இருக்குது, நீ பாட்டுக்கு என்ன இல்லாமல் பெரிய மாபெரும் கோயில்கள்லாம் கட்டலாம், எனக்கு என்ன வசதி இருக்குது, ஆனால் இருந்தாலும் இறைவனுக்கு கோயில் கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால் என் மனசுக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டிகிட்டு இருக்கிறேன், என் மனசுக்குள்ளேயே இன்றைக்கி ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிற மாதிரி நானும் அதை மனசுக்குள்ளே தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அதுதான் என்னுடைய திருப்தி அதுதான்ன்ற மாதிரி அவர் சொல்கிறார். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மனசு அளவில் நல்லது பண்ணணும்னு நினச்சாலே அது இறைவன் அங்கீகரிக்கிறாருங்கிற மாதிரி அந்த கதை. இந்த 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மாருடைய கதை அவ்வளோ. தனக்கு மனசுக்குள்ளே கோயில் கட்டினாருங்கிறதுக்காக அவரை ஒரு நாயன்மாராகவே வழிபடுறாங்க. இப்போ அதே மாதிரி தான் நான் சொன்னால், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறதே போதும், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் உதவி பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் இருந்தால் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு உதவிகரமாக நினச்சாலே போதும். அதனால் நம்ம வந்து நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சணும். செயலுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா ஒரு நினைவு தான் முதல்ல ஆரம்பமாக இருக்குது. அதனால் நல்லது நினச்சாலே போதும், நல்ல கர்மா பண்ணதாக அர்த்தம். இதுதான் வந்து என்னென்னு சொன்னால் கர்மாத்தியனுடைய ஒரு பேசிக். இது ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால், உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும், திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்.